ஹாய் நண்பர்களே, தக்காளி தொக்கு பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஆயில். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிற வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு 2 பரட்டி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அதே கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ மசாலாத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதே கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா குலைவாக நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதே கரண்டியில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா குலைவாக நல்லா மசிச்சு வந்துருச்சு. இப்போ லைட்டாக கொதிக்கட்டும். பாருங்கள், லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த தக்காளி தொக்கை சாப்பாடு, இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துலேயுமே சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எதுவும் இல்லையா, வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழம்புக்கு எது இல்லைன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பக்காவாக இருக்கும் சைடிஷாக. இப்போ மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாதத்துக்கு இது பயங்கரமாக இருக்கும். நல்லா ஊறுகாய் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ தக்காளி ஊறுகாய் மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கேபி தேவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் வீட்டில் கோதுமை தோசை சுட்டேன். அதுக்கு தான் இதை சைட் டிஷ்ஷு சேர்த்து சாப்பிட்றேன். செம்மையாக இருந்துச்சு.